சொன்னாங்க ஒரு ஹதீஸ்ல இப்படி சொன்னாங்க, உம்ரா செய்யக்கூடிய அல் காஸி ஃபீ சபீலில்லாஹ் வல் ஹாஜ் வல் முஅத்தமிர் வஃதுல்லாஹ். இந்த ஹதீஸை முழுமையா படிச்சறேன். அல் காஸி ஃபீ சபீலில்லாஹ் வல் ஹாஜ் வல் முஅத்தமிர் வஃதுல்லாஹ் தஆஹும் ஃபஅஜாபூஹு தஆஹும் ஃபஅஜாபூஹு வஸஅலூஹு ஃபஅதாஹும். இது ஹதீஸ். இந்த ஹதீஸுடைய பொருள் என்ன அப்படினு சொன்னா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்யக்கூடிய போராளி. இன்னைக்கெல்லாம் இஸ்ரேல் நம்ம பலஸ்தீன்ல போர் செஞ்சுட்டு இருக்காங்க. யூத நசாராக்களை எதிர்த்து போர் செஞ்சுட்டு இருக்காங்க போராளிகள், முஜாஹிதீன்கள். இது இப்படி அல்லாஹ்வுடைய பாதையில களத்திலே போர் செய்யக்கூடிய போராளிகள். வல் ஹாஜ், ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக செல்லக்கூடிய ஹாஜி. அதுபோன்று வல் முஅத்தமிர், உம்ராவை நிறைவேற்றுவதற்காக செல்லக்கூடிய ஹாஜி. ஹஜ்ஜையோ உம்ராவையோ நிறைவேற்றக்கூடிய ஹாஜி. இவர்கள் எல்லாம் வஃதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள், அல்லாஹ்வுடைய படை பட்டாளங்கள், அல்லாஹ்வுடைய படைகள். நீங்களா யாரு? அல்லாஹ்வுடைய படைகள். ஹஜ் உம்ரா நிறைவேற்றக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நீங்க என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள், லுயூஃபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். இப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க, தஆஹும், இங்கதான் நம்ம சப்ஜெக்ட் இருக்கு. தஆஹும், இவர்களை அல்லாஹ் அழைத்தான். நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஏதோ பணம் கட்டிட்டோம் நம்ம போறோம் அப்படினு. உண்மை அதுவல்ல, ஹகீகத் அதுவல்ல, யதார்த்தம் அதுவல்ல. அல்லாஹ்வுடைய அழைப்பு உங்களுக்கு இருந்ததால், அல்லாஹ்வுடைய அழைப்பு என்ற நசீப் உங்களுக்கு இருந்ததால் அந்த சூழ்நிலை அல்லாஹ் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கான். சூழ்நிலை அல்லாஹ் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கான். இல்லனா அல்லாஹ்வுடைய நசீப் இல்ல அப்படினா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாலும் போக முடியாது. எனவே கண்ணியத்துக்குரிய ஹாஜிமார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தஆஹும் ஃபஅஜாபூஹு, அல்லாஹ் இவர்களை அழைத்தான், அந்த அழைப்புக்கு இவர்கள் பதில் கொடுக்கிறார்கள். அல்லாஹ் அழைச்சு போயிட்டதுக்கு அப்புறம், அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போயிட்டதுக்கு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வஸஅலூஹு, அவன்ட்ட இவர்கள் கேட்கிறார்கள். அல்லாஹ் இடத்துல போயிட்டு எவ்வளவு துஆ செய்றோம், யா அல்லாஹ் எனக்கு ஆஃபியத்தை கொடு, ஆயில கொடு, ரிஸ்க்ல பரக்கத் செய், நாளைக்கு ஜன்னத்தை கொடு, நரகத்தை விட்டு பாதுகாத்துரு, சோதனைகளை பாதுகாப்பு கொடு என்று என்னென்னவோ துஆ செய்றோம். இவ்வளவு துஆ செய்வோம், இன்ஷா அல்லாஹ் போய் செய்வோமா இல்லையா? துஆ செய்வோம். அப்படி துஆ செய்கிறார்கள். வஸஅலூஹு ஃபஅதாஹும், இவர்கள் அல்லாஹ் இடத்திலே கேட்கிறார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு அதை கொடுக்கிறான். ஃபஅதாஹும், அவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். இந்த நியத்தை, இந்த எண்ணம் ஆழமா இருக்கும். நம்ம கேட்டா நிச்சயமா அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் நம்ம முதல்ல உங்களுடைய யதார்த்தத்தை புரிஞ்சுங்க. ஹாஜின்னு சொன்னா யார்? உம்ராவை நிறைவேற்றக்கூடிய, ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய ஹாஜி. இவ்வளவு தனித்துவம் மிக்க ஒரு சிறப்பு மிக்க ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கலான்ற அந்த உங்களுடைய தனித்துவத்தை நீங்கள் முதல்ல புரியணும். இதை புரியாம இன்னைக்கு பாருங்க, ஒரு சில கார்வசாரி எல்லாம் சொன்னா ரொம்ப கவலைப்படுவோம். அவடெல்லாம் இவ்வளவு செலவு செஞ்சு போறக்கூடிய ஹாஜிமார்கள் இங்க போயிட்டு சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போட்டுறாங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு பொறுமை இழந்து, கோவப்பட்டு, சண்டை போட்டு, ஒருத்தர் கொடுத்து அடிதடிகள், அங்கெல்லாம் அடிதடியாயி, சண்டையாயி, என்ன கடைசியில என்ன மிஞ்சம்? அவங்க செஞ்ச செலவுகள் எல்லாம் பாழா போயிடும். இவ்வளவு தியாகம் பண்ணி, வேலையை விட்டு, கடையை விட்டு, கண்ணியை விட்டு, எல்லாத்தையும் விட்டு, குடும்பத்தை விட்டு போய் இவ்வளவு பெரிய தியாகத்தை ஷைத்தான் அந்த சபரை இழக்க செய்து, ஷைத்தான் அந்த பொறுமையை இழக்க செய்து, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இழக்க செய்து, அங்க போய் சண்டை போட்டு, ஒருத்தர் கொடுத்த ஏசி பேசி திட்டி, நன்மையை பூரா பாலாக்கி, அன்று பிறந்த பாலனை போன்று திரும்பக்கூடிய ஹாஜிமார்கள் எல்லா பாவத்தையும் திரும்ப சுமந்து வர்றாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். எத்தனையோ பேர் அப்படிலாம் செய்யறாங்க. நம்முடைய கார்வசாரி நம்ம வாழ்க்கையில், என்னுடைய அனுபவத்தில் எவ்வளவு நடந்திருக்கு. எவ்வளவு பொறுமை இழந்துருவாங்க. ஒரு சின்ன ஒரு கார்வசாரி சொல்றேன். ஒரு தடவை உம்ராவுக்கு போகும்போது மஸ்கட்ல இறங்கி நிக்கிறோம். பேர்லாம் சொல்ல விரும்பல. நிக்கிறோம். வேறொரு டிராவல்ஸ்ல வந்தவங்க. ஒரு சில டிராவல்ஸ்ல அப்படி அனுப்பிச்சு வைப்பாங்க. ஆளே அனுப்பிச்சலாமா, அங்கேயே ஆள் இருப்பாங்க, அனுப்பிச்சு வைப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் சிரமம், பயணத்துல சிரமம். அந்த சிரமங்கள் அனுப்பிச்சு விட்டாங்க. அவரு மஸ்கட்ல அவர் அவர் மனைவி, மகன், அவர் 3 பேர் வந்திருக்கிறாங்க. மனைவி முடியாதவங்க, நடக்க முடியாது, வீல் சேர்ல போக முடியும். மஸ்கட்ல நான் என்னுடைய ஹாஜிகள் அனுப்பிச்சுட்டு போற நேரத்தை பார்த்தா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. என்ன ஹாஜின்னு கேட்டா, அடுத்த வேற டிராவல்ஸ் வந்தோம். என்ன ஹாஜின்னு கேட்டா, இல்ல மனைவி கூட்டு போகணும், என்ன ஒண்ணும் புரியல எனக்கு, இங்க எப்படி போறது தெரியல, என்ன நடக்க முடியாது உங்களுக்கு. அப்ப நான் ஒரு 10 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் அவங்களுக்காக செலவு செஞ்சு, என்னுடைய ஹாஜிலாம் போயிட்டாங்க, செலவு செஞ்சு அவங்களுக்கான எல்லாம் அந்த ஹாஜிகள் தாங்க இருக்கக்கூடிய அந்த ஆபீசர்கிட்ட பேசி கொஞ்சம் அந்த வண்டிக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சு என்ன செஞ்சாச்சுன்னா ஏற்பாடு பண்ணி விட்டாச்சு.
அவங்க அந்த வீல் சேர்ல போறவங்க நினைச்சாங்க சீக்கிரம் அவங்கள அந்த ஏர்போர்ட்ல உள்ளவங்க நினைச்சாங்கன்னா சர்வீஸ் நினைச்சாங்கன்னா கூட்டிட்டு போயிடுவாங்க. கூட்டிட்டு போய் வெயிட்டிங் ஹால்ல வந்து உட்கார வச்சுருவாங்க. இது கூட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் போயிட்டு அவர் வந்துட்டாரு. நான் இடையில வந்து அவங்க வெயிட்டிங் ஹால்ல இருக்குது இவருக்கு தெரியல. இவரு மனைவி தேடுறாரு. மனைவி தேடிட்டு என்னைய பார்த்துட்டாரு. என்னைய பார்த்தோன்னு என்னைய பிடிச்சிட்டு என்ன பண்றாங்க, எங்க என் மனைவிய எங்க நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணணும், ஒரு சின்ன ஒரு உதவி பண்ணணும். அந்த இடத்துல பொறுமை இழந்து என்ன செய்யறாருன்னா, நம்மள கேளாத கேள்வி எனக்கு நீ எதுக்கு எனக்கு வந்து உதவி செஞ்சேன்னு கேட்கிறேன். என் மனைவி எங்க, எதுக்கு எனக்கு வந்து நீ யாரும் உதவி செய்யறதுக்கு என்றெல்லாம் தேவையில்லாத பேச்சுக்களை பேசி பாஸ்போர்ட் டிக்கெட் தூக்கி எறிகிற மஸ்கட்ல. என்ன இதுல என்ன நம்மளோட அந்த ஹாஜியினுடைய தனித்துவத்தை விளங்கானுடைய விளைவு, அந்த மகத்துவத்தை விளங்கானுடைய விளைவு, பொறுமை இருந்ததனுடைய விளைவு. ஷைத்தான் காதை முறுக்கிட்டான், தூக்கி எறிகிறார் பாஸ்போர்ட்டை. அப்புறம் நான் பார்த்தேன் இவர்கிட்ட நம்ம பேசி சபர் செஞ்சு நான் சபர் செஞ்சுட்டேன். இவருக்கு சரி உதவி செய்ய போனோம். கடைசியில் இருக்கிற என்னது உதவி செஞ்சு நமக்கு இந்த மாதிரி ஒரு பேர் பரவாயில்ல அல்லாஹ் சபர் செஞ்சு என்னுடைய ஹாஜில வந்து அவர் வந்து கொஞ்சம் சத்தம் போட்டு ஏங்க ஒரு உதவி செஞ்சு அப்படின்னா சில இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, இது போன்ற பொறுமை இழந்து நம்முடைய நன்மையை வீணாக்கக்கூடிய நிலைக்கு நம்ம தள்ளப்படுவதை விட்டு பாதுகாக்கணும். ஏன்னா நம்ம போறது வந்து ஒரு இன்ப சுற்றுலா கிடையாது. இதை என்ன புரிஞ்சுக்கிறாங்க ஹாஜிமான்னா, தவறா எப்படி மைண்ட் செட் பண்ணிக்கிறாங்கன்னா, நம்ம ₹1,00,000 கட்டி போறோம், அங்க போய் சொகுசா அப்படியே ஸ்டார் ஹோட்டல்ல அப்படியே தங்குவோம், அப்படி இருப்போம், அப்படியே சாப்பாடுலாம் சும்மா பஃபேல. ஏன்னா இது உம்ரா செய்யக்கூடிய சில நபர்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு கூட பார்த்தா, சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விளம்பரத்திலே என்ன செய்யுது பெருசா அப்படி சாப்பாடு இப்படி சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விளம்பரப்படுத்துறதுனால இவங்க மெயின் செட் என்னது, சாப்பாடு அப்படி இருக்கு இப்படி இருக்கு, ரூம் இப்படி இருக்கு அப்படி என்ற நிலைக்கு மட்டுமே தள்ளப்படுறாங்க. இந்த சிந்தனை மைண்ட் செட்டோட போறதுனால அங்க போயிட்டு ஒரு சின்ன ஒரு முன்பின் இருந்தால் பொறுத்துக் கொள்ளாமல் சகித்துக் கொள்ளாமல் சபுரை இழந்து பேச வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறாங்க. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, நாம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஹாஜிமார்களே, உங்களுடைய இலக்கு அல்லாஹ்வுடைய நன்மையை பெறுவது. உங்களுடைய இலக்கு எதுவா இருக்கும் அப்படின்னா, உம்ராவின் மூலமாக என்னுடைய பாவங்கள் மொத்தமா மன்னிக்கப்படும், நான் சொர்க்கத்தை அடையணும், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறணும். இதுல இடையில கஷ்டம் வரலாம், நஷ்டம் வரலாம். இது வந்து இந்த பயணம் என்பது இன்ப சுற்றுலாவா இருந்தா நல்ல சொகுசா இருக்கலாம். இது இறையில்ல பயணம், இறையில்லத்தை நோக்கிய பயணம். இந்த பயணத்தின் மூலமாக பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, இந்த பயணத்தின் மூலமாக சொர்க்கம் வழங்கப்படுகிறது என்றால் இது நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். சிரமம் இருக்கத்தான் செய்யும். இந்த பயணத்துல 15 நாள் பயணத்துல நம்ம நினைச்ச மாதிரி சாப்பிட முடியாது, நினைச்ச சாப்பாடு கிடைக்காது. நம்ம வீட்டுல அப்படி நமக்கு நினைச்ச செஞ்சு சாப்பிட்டுப்போம், அங்கே அது கிடைக்கும். அங்க என்ன வருதோ அதான் சாப்பிடணும். இங்க நம்ம வீட்டுல வந்து ஒரு 15க்கு 20 15க்கு 10 ரூம்ல என்ன ஸ்கொயர் ஃபீட் ரூம்ல செஞ்சிருப்போம், நல்லா விசாலமா படுத்திருப்போம், ஏசி போட்டு படுத்திருப்போம், தேவையான ஏசி அமைச்சிருப்போம். அங்க போனா 10க்கு 10 ரூமுக்குள்ளதான் இருக்கணும், அதுக்குள்ள 5 பேர் இருப்போம், அதுக்குள்ள 4 பேர் இருப்போம். ஒருத்தருக்கு ஏசி தேவைப்படும், ஒருத்தருக்கு ஏசி தேவைப்படாது. எல்லாத்தையும் சபர் செய்யணும். கஷ்டம் நிறைந்த பயணம், சிரமம். அதனால அந்த நியத்திலேயே அல்லாஹும்ம இன்னி உரீதுல் உம்ரத ஃபயஸ்ஸிர்ஹா லீ வதகப்பல்ஹா மின்னி, நியத்திலேயே வந்துரும். யா அல்லாஹ், நான் உம்ரா செய்ய நாடுறேன், எனக்கு உம்ரா லேசாக்கி கொடு. லேசாக்கி இப்ப கேக்குறோம், ஏன் கேக்குறோம்? கஷ்டம் இருந்தா தான் லேசாக்கி தரணும், கஷ்டம் இல்லைன்னா ஏன் லேசாக்கி கேட்கணும்? உம்ரா பயணம் என்பது கஷ்டம் நிறைந்த பயணம். ஹஜ்ஜுடைய பயணம் என்பது இதை விட பல மடங்கு கஷ்டம் நிறைந்த பயணம். நினைச்ச நேரத்துக்கு சாப்பாடு ஹஜ்ஜில கிடைக்காது, நேரம் தவறும், எல்லாம் தவறும். நினைச்ச நேரத்துக்கு பாத்ரூம் போக முடியாது, கூட்டமா இருக்கும். எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டு சபர் செய்து, ஒருத்தருக்கு ஏசி தேவைப்பட்ட அவருக்காக விட்டு கொடுத்து ஏசி போட்டுக்கிறது, ஒருத்தருக்கு ஏசி தேவையில்லை அவருக்காக விட்டு கொடுத்து ஏசி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது. இது போன்ற நம்முடைய அஹ்லாக்குகளை, நம்முடைய குணநலன்களை சீர் செய்வதற்கான சீர்திருத்த பயணம் தான் இந்த உம்ரா பயணம். அப்ப இப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், சிரமம் இருக்கும். எவ்வளவுதான் கோடி ரூபாய் நீங்க செலவு செய்து போனாலும் அதனே சிரமம் இருக்கும். ஏன்னா இந்த உம்ரா அந்த பயணத்தை எல்லாம் அப்படித்தான் வச்சிருக்கிறான். அல்லாஹ் நினைச்சா மக்கா மதீனாவை சுத்தி என்ன இருக்குதுன்னா மலைகள் தான் இருக்கு. இங்கேயும் மலைகள் இருக்கு, ஊட்டி மலை, கொடைக்கானல் எல்லாம் இருக்குது. எப்படி இருக்குது? பசுமையா இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் ஆக்கிருக்கலாம்ல. அங்க கருங்கல் பாறை தான் இருக்கு, பார்த்தா கருங்கல் பாறை தான் இருக்கும். இங்க கருங்கல் பாறை நிறைந்த மலைகள், மலை பிரதேசம் மக்கா மதீனா. ஏன் நல்லா பசுமையா வைக்கல? இவ்வளவு லட்சம் பேர் வருவாங்க, அல்லாஹ்வுக்கு தெரியாதா? கோடிக்கணக்கான பேர் அல்லாஹ்வுக்கு வருஷத்துக்கு கோடிக்கணக்கான பேர் வருவாங்க, அல்லாஹ்வுக்கு தெரியாதா? அல்லாஹ்வுக்கு தெரியும். ஏன் அப்படி வச்சிருக்கான்? ஏன் நாடுனா பசுமையா ஊட்டி கொடைக்கானலை போட்டு பசுமையா ஆக்கி இருக்கலாமே. கண்ணியத்திற்குரிய ஹாஜிமார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிரமத்தில் தான் சொர்க்கத்தை மூடி வைத்திருக்கிறான்.
சிரமத்தை கொண்டுதான் சொர்க்கத்தை அல்லாஹ் திரை போட்டு மூடியிருக்கிறான். அந்த சிரமத்தை அடைஞ்சுதான் அந்த சொர்க்கத்துடைய திரையை நீக்கி சொர்க்கத்தை அடைய முடியும். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் இந்த ஹஜ்ஜினுடைய உம்ராவுடைய பயணத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். சிரமங்கள் இருக்கும், சபர் சகிப்புத்தன்மை நாம எடுத்துக்கணும். அதை எடுத்துட்டு தான் போகணும். அந்த நிலையோட இன்ஷா அல்லாஹ் போகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல சொல்லுவாங்க, கேட்பதையெல்லாம் அல்லாஹ் கொடுக்கின்றான், அவர்கள் அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று அவர் சென்றிருக்கிறார்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆகவே கண்ணியத்துக்குரிய ஹாஜிமார்களே, இந்த உம்ராவை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பை பெற்றிருக்கிற நீங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொல்வாங்க, தாபிஉ பைனல் ஹஜ்ஜி வல் உம்ரா, தாபிஉ பைனல் ஹஜ்ஜி வல் உம்ரா, ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் அடிக்கடி செய்யுங்க, தொடர்ந்து செய்யுங்க. பாருங்க, ஏற்கனவே செஞ்சவங்க திருப்பி செய்றாங்க. இது சில பேர் என்ன செய்வாங்க, அது எதுக்கு அதுக்கு குமர கொடுத்துட்டு போயிடலாமே, ஒரு இதை செஞ்சலாமே, அதெல்லாம் இல்ல. விருப்பம் யாருக்கு அல்லாஹ் வசதியை கொடுத்திருக்கிறானோ, வசதி கொடுக்கப்பட்டவர்கள் அவர்கள் நாடினால் எத்தனை ஹஜ்ஜ செய்யலாம், எத்தனை உம்ராவும் செய்யலாம், தடை கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வலியுறுத்துறாங்க. முஸ்தஹப். இந்த ஹதீஸின் மூலம் சட்டம் என்ன செய்றாங்கன்னா, வசதி உள்ளவர் பல முறை ஹஜ் உம்ரா செய்வது அவருக்கு முஸ்தஹப், அவருக்கு விரும்பத்தக்க செயல். இது பாவம் கிடையாது, குற்றம் கிடையாது, செய்யலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாபிஉ பைனல் ஹஜ்ஜி வல் உம்ரா, ஹஜ்ஜையும் உம்ராவை நீங்கள் நிறைவேற்றுங்கள். ஃபஇன்ன முதாபஅத பைனஹுமா, அந்த ரெண்டையும் தொடர்ந்து செய்வது என்பது தன்ஃபிஸ் துனூப், பாவத்தை முழுமையா நீக்கிவிடும். தன்ஃபிஸ் துனூப், பாவத்தை நீக்கிவிடும், போக்கிவிடும். கமா யன்ஃபில் கீரு ஹபஸல் ஹதீத், ஒரு கொல்லனுடைய கொல்லப்பற்றையில் இருக்கக்கூடிய கொல்லன் எப்படி இரும்பில் இருக்கக்கூடிய துருவை அழுக்கை நீக்குவானோ, அதுபோன்று ஹஜ்ஜும் உம்ராவும் அந்த மனிதனோடு ஒட்டி கொண்டிருக்கிற பாவத்தை, பாவக்கரையை முழுமையாக நீக்கிவிடும். அதனால அதிகமா என்ன செய்யுங்க, ஹஜ் உம்ரா செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ரா செய்ய எத்தனை ஹஜ் செஞ்சிருக்காங்க சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை ஹஜ் செய்தார்கள், எத்தனை உம்ரா செய்தார்கள், யாராவது சொல்லுங்க. சும்மா சொல்லுங்க, தப்போ ரைட்டா சொல்லுங்க பாருங்க. ஏன்னா நானே அப்படி பேசிட்டு இருந்தா தூக்கம் வந்துரும். சொல்லுங்க ஹாஜியா, யாராவது சொல்லுங்க, எத்தனை ஹஜ் செஞ்சாங்க? இறுதி ஹஜ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இறுதி ஹஜ், இறுதி பேருரையாற்றினார்கள், இறுதி ஹஜ். அப்ப இறுதி ஹஜ்னா இறுதிக்கு முன்னால போய் ஏதாவது இருக்கணும் இல்லையா? அப்ப எத்தனை ஹஜ் செஞ்சாங்க? ஒரு ஹஜ் தான் செஞ்சாங்க. அந்த ஒரு ஹஜ் இறுதி ஹஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த ஹஜ்ஜுக்கு ஹயாத்தோட இல்ல, அடுத்த ஹஜ்ஜுக்கு ஹயாத்தோட இல்ல. எனவே அந்த செஞ்ச ஹஜ் ஒரு ஹஜ்ஜா இருந்தாலும் அதுவே இறுதி ஹஜ். எத்தனை உம்ரா செஞ்சாங்க? சொல்லுங்க. மூணா? கொஞ்சம் கரெக்ட், கொஞ்சமோட கரெக்ட், கொஞ்சம் தப்பா சொல்லிட்டீங்க. அதாவது பாதி சரி பாதி தப்பு. மூணா? எத்தனை? நாலா? 4 உம்ரா. அவங்க கரெக்டா சொல்லிருக்காங்க. 4 உம்ரா. நீங்க சொன்னது எப்படி சரின்னா, ஃபர்ஸ்ட் உம்ரா ஹுதைபியாவுக்கு போனாங்கல்ல, 6வது ஹிஜ்ரி, 6வது வருஷம் முதல்ல உம்ரா போறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால வந்து பரப்புறாங்க. போகும்போது ஹுதைபியா இடத்துல தடுக்கப்பட்டு உம்ரா செய்ய முடியாம தடுக்கப்பட்டு அங்கேயே முட்டை போட்டு திரும்பி மதீனா போயிட்டாங்க. சம்பவம் இன்ஷா அல்லாஹ் ஹுதைபியா உடன்படிக்கை நடந்த இடத்துக்கு கூட்டி போகும்போது சொல்லுவாங்க இன்ஷா அல்லாஹ், வழிகாட்டிகள் சொல்லுவாங்க இன்ஷா அல்லாஹ். அப்படி அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டு வந்து உம்ரா செய்ய முடியாமல் திரும்பினாலும் உம்ரா செஞ்ச நன்மை கிடைச்சிச்சு. அந்த அடிப்படையில் 4 உம்ரா. ஆனா செஞ்சது 3 உம்ரா. ஆனா 4 உம்ரா செஞ்ச நன்மை உங்களுக்கு கிடைச்சது. அப்ப 4 உம்ராக்கள் ஒரு ஹஜ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, ஒரு ஹஜ் செஞ்சாங்க. இப்ப இந்த அடிப்படையில நாம என்ன செய்யலாம், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு 4ன்றதுல எத்தனை ஹஜ் எத்தனை உம்ரா வேணாலும் செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். அப்ப இப்படி செய்வதால் என்ன அப்படின்னா, அது நம்முடைய இரும்பில் இருக்கிற துருவை போக்குவது போன்று நம்மோடு ஒட்டி கொண்டிருக்கின்ற அழுக்கு பாவக்கரைகள், அந்த பாவம் என்ற அழுக்கை அல்லாஹ் தஆலா போக்கி விடுகிறான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல சொல்லி தந்திருக்கிறார்கள். இதுவும் நமக்கு அந்த உம்ரா செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு சிறப்பு. ஆண்களை விட பெண்களுக்கு தனி சிறப்பு. உம்ரா செய்யக்கூடிய ஹஜ் செய்யக்கூடிய பெண்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சிறப்பு என்ன தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வி கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நரல் ஜிஹாத அஃலலுல் அமால், நரல் ஜிஹாத அஃலலுல் அமால், ஜிஹாத் என்ற அந்த போர் செய்யக்கூடிய அந்த அமல் இருக்கிறது, அதுதான் அமல்களை சிறந்த அமலா நாங்க பாக்குறோம். போர்க்களத்தில் எதிராளிகளை எதிர்த்து போராடுவது இருக்கிறது, அது பெரிய நன்மை. எப்படி ஹஜ் நன்மையோ உம்ராவுக்கு நன்மை, அது போல பெரிய நன்மையை பெற்று தரக்கூடிய ஒரு நன்மை. அதுல போர்ல ஒருத்தர் ஷஹீத் ஆயிட்டாருன்னா அவருக்கு கபருடைய வாழ்க்கை கிடையாது. போர்ல ஷஹீத் ஆயிட்டாருன்னா கபருடைய வாழ்க்கை இல்ல உங்களுக்கு. எப்ப ஷஹீத் ஆகி உயிர் பிரியுதோ அப்ப உங்க உயிர் எங்க நேர சொர்க்கத்துக்கு போயிடும், சொர்க்கத்துக்கு போயிடும். சொர்க்கத்தினுடைய பறவைகளில் ஒரு பறவைக்குள் அந்த ரூஹ் பூத்தப்பட்டு சுகனத்தை உலா வந்து கொண்டிருக்கு கியாமத் வரைக்கும்.
கபருடைய வாழ்க்கை, கபருடைய நெருக்கடி, கபருடைய சோதனை எதுவுமே அவங்களுக்கு இருக்காது. அவ்வளவு பெரிய சிறப்பு யாருக்கு இருக்குது? ஷஹீதுக்கு, ஷஹதாக்களுக்கு இருக்கு. இன்றைக்கும் எத்தனையோ ஷஹதாக்கள் அன்றாடம் பலஸ்தீன்ல ஷஹீத் ஆயிட்டு இருக்காங்க. அல்லாஹ் தஆலா அந்த ஷஹதாக்களுக்கு அப்படிப்பட்ட பெரும் பாக்கியத்தை நசீபாக்குவானாக. ஆமீன். துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அப்ப கண்ணியத்துக்குரிய ஹாஜிமார்களே, இப்படி ஜிஹாத் என்பதை ஒரு பெரிய அமலாக நாங்கள் பார்க்கிறோம். யார சொல்லலாம்? அஃபலா முஜாஹிது, நாங்கள் அந்த போரில் நாங்கள் கலந்து கொள்ளலாமான்னு கேக்குறாங்க. பெண்கள் சார்பில் யார் கேக்குறா? யார் கேக்குறா சொல்லுங்க. பெண்கள் சார்பில் யாருமே கேக்குறா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. சரியா நல்லா கவனமா கேளுங்க. யார் கேட்டா? நான் ஆரம்பத்துல சொன்னேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க. யார்ட்ட கேக்குறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க. கேட்ட உடனே قال நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலைக்குன்ன ஜிஹாத், ஆமா உங்களுக்கு ஜிஹாத் இருக்குது, ஆனால் லா கிதால ஃபீஹி, அந்த ஜிஹாதுல உங்களுக்கு சண்டையிடுதல் என்பது கிடையாது. சண்டை இல்லாமல் ஒரு ஜிஹாத் உங்களுக்கு இருக்குது. அந்த ஜிஹாதை நீங்கள் செய்தால் நீங்கள் ஜிஹாதுக்கு முழுமையான நன்மையை பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுதான் அல் ஹஜ் வல் உம்ரா, பெண்கள் நிறைவேற்றக்கூடிய ஹஜ்ஜும் உம்ராவும். பெண்கள் ஒரு உம்ரா செய்யறாங்க அப்படின்னா, பெண்கள் ஒரு ஹஜ்ஜை நிறைவேற்றுறாங்க அப்படின்னா, ஜிஹாது செய்த நன்மை எவ்வளவு நன்மையோ அந்த நன்மை இவர்களுக்கு உண்டு. இன்னொரு ஹதீஸ்ல இருக்குது, முதியவர்கள் ஹஜ் செய்து, முதியவர்கள், சிறியவர்கள், பலவீனமானவர்கள், பெண்கள், முதியவர்கள், சிறியவர்கள், பெண்கள், இவர்கள் எல்லாம் உம்ரா ஹஜ் செய்யக்கூடிய நேரத்துல இவர்கள் அத்தனை பேருக்கும் ஜிஹாதுடைய நன்மை உண்டு. ஏன்னா முதியவர் வயசு முதிர்ந்த காலத்துல போறவங்களுக்கு ரொம்ப சிரமம் இருக்கும். சிரமத்திற்கு ஏற்ப ஆண்களை விட பெண்களுக்கு சிரமம் இருக்கும் உம்ரா செய்வதற்கு. ஏன்னா உடலால் பலகீனமானவர்கள். எனவே அல்லாஹ் தஆலா ஜிஹாதுடைய நன்மை அவர்களுக்கு தருகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பதில் சொன்னாங்க. அப்ப ஆயிஷா நாயகி கேட்ட அந்த கேள்வியில எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு உங்களுக்கு கிடைக்குது பாருங்க. நாங்களும் ஜிஹாதுல கலந்துக்கணும்னு கேக்குறாங்க. கேட்டவன் ஜிஹாதுனா உங்களுக்கு நீங்க உம்ரா ஹஜ் செய்யுங்க, அந்த நன்மை கிடைச்சிடும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. கண்ணியத்திற்குரிய ஹாஜிமார்களே, இப்படி உம்ராவுக்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு எவ்வளவு லட்சங்களை தாண்டி போனாலும் அதை செய்யறதுக்கு நாம் முன் வர்றோம்.